ஹலோ நசீமா, போனை வச்சுடு. சரி. நீங்க சுயசரிதை எழுதுற நியூஸ் வெளியே வந்த உடனே எதிர்ப்பு கிளம்புது. அதனால போன்ல இனிமே உங்களை எவன் கூப்பிட்டாலும் பேசாம இருக்கிறது நல்லது. எந்த கும்பனானாலும் வீட்டுக்கு வந்து பேசட்டும். பிரசாத், சம்பந்தப்பட்ட முதல் கொம்ப வீடு தேடி வந்துட்டான். சாரதா, நீ என்ன வரவேற்க மாட்டேன்னோ உட்கார சொல்ல மாட்டேன்னோ எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. உங்களை மாதிரி உள்ளவங்க என்கிட்ட பிரைவேட்டா பேசுறதுக்கு என் பெட்ரூம் தான் வசதியான இடம். ஆனா அது பழைய காலம். இப்போ இந்த ஹால்லயே பேசினா போதும். இவரு பிரசாத், ஜேர்னலிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஓஹோ, இப்ப இவன் தான் உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? நீ சுயசரிதை எழுத போறது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீயே உன்னை அசிங்கப்படுத்தி அம்பலப்படுத்த போறியா? என்னை வச்சு பலரும் பலதும் சம்பாதிச்சாங்க. இப்போ என்னை பத்தி எழுதுறதுக்கு காரணம் நான் சம்பாதிக்கிறதுக்காகத்தான். அது சரி, அது இருக்கட்டும். நீ இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி சாதிக்க போற? மிஸ்டர் வரதராஜன், என் தங்கச்சிய உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அவளை ஏன் கண் முன்னாலேயே நீங்க ஆளை வச்சு கொன்னீங்க. என்ன பைத்தியகாரத்தனமா பேசுற? உன் தங்கச்சியை நான் கொல்ல சொன்னேன்னா, அப்படி இருந்தா கொலைப்பழிய சுமத்தி கேஸ் போட்டு எம்எல் நடவடிக்கை எடுக்கலாம்ல? கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. என்ன பயமுறுத்துறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் உடம்ப அநியாயமா ருசி பார்த்த எல்லார பத்தியும் எல்லா விஷயத்தை பத்தியும் நான் எழுதுவேன். ஓ, அப்போ நீ தீர்மானிச்சிட்ட. நான் கடைசியா சொல்றேன், உன் சுயசரிதைய எழுதாத. எழுதுனா உங்களோட துணிச்சலை மனப்பூர்வமா பாராட்டுறேன். நீங்க சொல்றத பார்த்தா சாரதாவை சுயசரிதை எழுத விடாம பண்றது ரொம்ப கஷ்டம் போல தோணுது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஒரு வேலை செய். அவள் இந்த மாதிரி எழுத வைக்கிறது பிரசாத்ங்கிற ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அவனை உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிருபர் அரசு செஞ்சா அவங்க சங்கம் சும்மா இருக்காது. அது குழப்பமாயி இன்னும் பிரச்சனையில தான் முடியும். சாரதாவை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, அது பிரசுரம் ஆச்சுன்னா அதிகமா பாதிக்கப்பட போறது நீதான். ஏன்னா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். உடனடியே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்.
நிறுத்து வண்டிய. போடாங்க போடாங்கண்ணா. டேய், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதடா. போன நிறுத்து. நீ இறங்க வாடி. நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. நீ வாடி. இவ்வளவு அழகா இருக்கிற நீ ஒரு சீப்பான ஹோட்டலுக்கு போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியே. நீ சம்மதம் சொன்னா என் கண்ட்ரோல்லயே உனக்கு ஒரு நல்ல வீடு எடுத்து தர்றேன். பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறேன். அவங்கள வச்சே நாம பெருசா சம்பாதிக்கலாம். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். அப்படி சொன்னா எப்படி சார்? என்னோட மகனை அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மானக்கேடு இல்லையா? அதை விட மானக்கேடு இல்லையா இப்போ வரப்போறது? அந்த கொலையை ஒண்ணு இல்லாம பண்ண சொல்லி நீ என்கிட்ட சொன்ன. நீ சொன்னதை கேட்டதுனால இப்ப பார்ட்டியில பெரிய பிரச்சனையாகி என்ன பதவியில இருந்து தூக்கிட்டு வேற எவனையாவது உட்கார வச்சிருவானு எனக்கு பயமா இருக்கியா? சாரதா சுயசரிதை எழுதட்டும். சார், டேய், ஓம் புத்திக்கும் ஏன் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குடா. சாரி மிஸ்டர் பிரசாத், சாரதாவோட சுயசரிதையை வெளியிடறதுக்கு எங்களால முடியாது. சார், இப்போ இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா? இது ஏன் ஒருத்தனோட முடிவு இல்ல, எடிட்டோரியல் போர்டோட முடிவு தான் இது. என்ன காரணம்? ஒரு விபச்சாரியோட சுயசரிதையை பிரசுரிக்கிற தரங்கட்ட பத்திரிகை இல்ல இது. பிரசுரிக்கிறேன்னு விளம்பரப்படுத்தினீங்களே, அப்ப தரம் கடலையா? நீங்க எழுதுற எல்லா கட்டுரையும் நாங்க பிரசுரம் பண்றேன்னு அக்ரிமெண்ட் ஒன்றும் போடலையே. எனக்கு காரணம் தெரியும் சார். உங்களோட பத்திரிகையை சுதந்திர நாளிதழ், சுதந்திர வார இதழ்னு வெளியிடுறீங்களே, அதை விட பணக்காரங்க அடிமை இதழ்னு வெளியிடுங்க. நாளைக்கு பேப்பர்ல ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தால சாரதாவோட சுயசரிதையை வெளியிட முடியலன்னு. சரி சார். இந்தாங்க உங்க அட்வான்ஸ்.